ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித்துமே பிரதர் பார்ட் 7. ஓகேங்களா? நம்ம பார்ட் 6 எப்படி விட்டோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே டே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஒயன் போய் சொல்லிட்டு வர்றதுனால இவங்களுக்கு யார் கூடயா போயிட்டு எதனா ஆகிட்டு என்ன பண்ணுறது? இவங்க ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, இவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அவங்க எதனா பண்ணிட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம தானே சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆச்சே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜங்கு வீட்டுக்கு டே போகிறாங்க. போயிட்டு ஜெஸ்ஸி அண்ட் யூனா 2 பேர்கிட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ண சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் கேட்குறாங்க, நீ ஒரு சான்ஸ் தரமாட்டே சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டே டவுன் பண்ணி உட்காந்துருக்காரு. தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. சரி, அவங்களுக்கு வந்து இவர் அவங்க மேலே விருப்பம் இல்லாமல் இருக்காரு, ஃபேக்காக ஒரு லவ் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, தப்பு இல்லை, சேம் டைம் சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நாங்கள் போய் அட்வைஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஒயன் தான் கால் பண்ணுறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா, என்ன அதிசயமாக இருக்குது, எனக்குலாம் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஒயன், தப்பாக நினச்சிக்காதடா, நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், உனக்கே தெரியல, எனக்கு இப்போ மேரேஜ் ஆனது நான் பிஸியாக இருக்கேன். ஒரு பக்கம் யூனாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவருக்கும் கொஞ்சம் டேஸில் மேரேஜ் ஆகும், அந்த ரீசன் தான் சொல்கிறாங்க. அம்மா நீ எப்படி இருக்க சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. சரி ஒரு பிளேஸ்க்கு மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவளும் வரா. இப்போ ஒயன் நம்ம ஜெஸ்ஸி இவங்க 3 பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால ரொம்ப நிறைய பேசுகிறாங்க. நல்லா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறாங்க. பண்ணிட்டு லாஸ்ட்டாக வராங்க, ஒரு பார்க்கில் தான் உட்காடுறாங்க. ஒயன்மா சொல்கிறாங்க, சொல்லு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க, நான் உனக்கு சொல்லுவேன், கோச்சிக்கூடாதடா, நான் உனக்கு ஒரு அக்கா மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஏன் இதை சொல்லி தான் எனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் உன் கூடவே இருந்தால் தான், உன் கூட பேசிகிட்டே இருந்து உன் கூட டெய்லி வெளில வந்தால் தான் உன் மேலே பாசம் வச்சுருக்கதே கிடையாது, தள்ளி இருந்தால் கூட பாசம் எங்களுக்கு இருக்கும். ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, உனக்கு இங்கே எல்லாமே புதுசு சரியா, நீ பூசானது இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு இங்கே எதுவுமே தெரியாமச்சு, நிறைய விஷயம் நீ வேடாக பார்த்தேன். ஓகேவா, கிளப்பு பார்ட்டி அதெல்லாம் நாங்கள் ஒரு டைம் உன்னை கூட்டிகிட்டு போனோம், இருந்தாலும் நாங்கள் உன் கூட வந்தோம் சரியா, உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்காக. அப்படி இருந்துமே உனக்கு அங்கே சில விஷயங்கள் நடந்துட பார்த்துச்சு, நல்ல வேலை அதான் மைக்கேல் சேவ் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரியாக மைக்கேல் டைம் கேட்டுதாங்க. பாரு, யார் ரெண்டவங்க கேட்டவங்கன்னு தெரியாமல் பழக்கூடாது சரியா, அதனால் நீ வெளில எங்கே அதிகமாக போகாத, நாங்கள் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் நீ வெளில எங்கன்னா போகிறேன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ண, ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு நம்ம யூனா சொல்கிறா. என்ன சொல்லிட்டு மொயன்னு கேட்குறா. ஆமாம், நீங்களாம் வெளில போயிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் வெளில போயிருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஆமாம் நாங்கள் வெளில போயிருக்கோம் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ வந்து போய் சொல்லிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு, நான் டேக்கிட்ட ஒன்று விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு இவங்க போய் சொல்கிறாங்கட்டா. எனக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு பொயின் பார்க்குறா. சார் தேங்க்யூ யூனா சொல்கிறாங்க. அங்கே பாரு, இப்போ எனக்கு தேங்க் பண்ணுறதுக்காக இதை நான் சொல்லலை, உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் ஒயன், ஏன்னா நீ டே கூட இருக்கா, டே இப்போ உனக்கு எதனா ஆகிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆகிடும் சொல்லிட்டு ஒயன் கேட்குறாங்க. பாரு ஒயன், உனக்கு நல்லவங்க யார் கேட்டவங்க தெரியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி வெளில போகிறலாம் வச்சுக்காது, அப்படி போகிறதால ஃபஸ்ட்டு ஒன்று எங்ககிட்ட சொல்லு, இல்லை டேக்கிட்ட சொல்லு, ஒரு டெக்ஸ்ட்டாக பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஃபோன் பண்ணிட்டு அப்படி ஒரு எடுத்துகிட்டு வரா சொல்லி கேட்குறாங்க. பாரு, நீ எதனாலும் இன்ஃபார்ம் பண்ணு, நீ எதாவது கேட்ட ஒரு இதற்கு வாங்கி கொடுக்காம இருக்காரா, இல்லை உனக்கு தேவையான எதனா பண்ணாமல் இருக்காரு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, உனக்கு எதனா குறை வச்சிருக்காரு சொல்கிறாங்க. எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு, எல்லாமே வந்து பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆனால் பேச மாட்டாரு அக்கா சொல்கிறாங்க. பாரு, அவன்கிட்ட பேசுவாடா, கொஞ்சம் டைம் இருக்கும் சரியா, அதுக்காக சொல்கிறாங்க. இல்லை அது வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க. மைக்கேல் தான் சொன்னாங்க, டே வந்து ஜெலஸ் ஆவாங்க அப்படி பண்ண சொல்லிட்டு. என்ன சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கு புரியுது அவங்க வேறு எதுவும் இன்டென்ஷனில் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஏன் அப்புறம் நம்பாத, ஒரு பர்சனை ஜெலஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆக்கி தான் நம்ம வந்துட்டு நம்ம லவ் அடையணும்னா அது கண்டிப்பாக வேண்டாம் சரியா. ஏதோ ஒரு டைமில் அவங்களுக்கு நம்ம லவ் இருந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம், ஏதோ ஒரு டைம் தப்பு இல்லை. ஆனால் எப்போ எல்லாமே நெய்யாக பண்ணி தான் அந்த லவ் உனக்கு கிடைக்கணும் அப்படி வேண்டாம், கொஞ்சம் நீ வெயிட் பண்ண சரியா, உனக்கு அவரே உனக்கு புரிஞ்சுப்பாரு, கொஞ்சம் டைம் கொடுமா சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறு எப்படி கம்ஃபர்ட் பண்ணி தெரியல. இப்போது இவங்க பார்க்குறாங்க. அப்படின்னா நான் பண்ணது தப்பு நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லிட்டு ஒயன்னு கேட்குறா. இங்கே பாரு ஒய்யன், நீ தப்பா சரியான அதெல்லாம் நாங்கள் சொல்ல வரோம் நீ பண்ணுறது, ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டா, அப்புறம் யார் பொறுப்பாவா நீயே சொல்கிறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. பாரு சேஃபில் நான் சொல்கிறது கேளு, நீ இனிமேல் மைக்கேலுக்குள்ளே வெளில போகாத, அதுவும் டேக்கு தெரியாமல் போய் சொல்லிட்டு இப்பெல்லாம் பண்ணாத, அது தப்பு, அவருக்கு உன் மேலே பேட் இன்டென்ஷன் வந்துடும் ஓகேவா, ஒரு குட் இன்டென்ஷன் தான் உன் மேலே இருக்குமே தவிர பேடான ஒரு ஒப்பீனியன் உன் மேலே வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. பாரு, இது வரைக்கும் நீ போய் சொல்லலாம், நீ போய் சொல்கிறது எங்களுக்கு மட்டும் தெரியும், அவருக்கு தெரியாது சரியா, அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, நீ இதுக்கு கூட வெளில டேட்டை சொல்லாமல் போகாத சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிடுறாங்க. மைக்கேல் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டான பையன் தான், இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் யார் நல்லவங்க நம்ப முடியாது சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே இனிமேல் போகல சொல்லிட்டு இவங்க ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு சொல்லிடுறாங்க. அவளுக்கு புரிஞ்சுக்கிறா ஓகே சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ 1 வீக்காக நம்ம நான் அதை நம்ம மைக்கேல் கிட்ட பையன் பேசுறது இல்லை, எப்படின்னா ஃபோன் பண்ணால் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணும்போது குட் மார்னிங் குட் நைட் அப்படி சொல்லிட்டு விட்டுறா. அவங்க பார்க்குறாங்க. 1 வீக் ஆஃப்டர் கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உயர் வேறு வழி இல்லாமல் ஹலோ பிக் பண்ணுறேன். ஹலோ மைக்கேல் சொல்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, நான் ஏதாவது நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டேனா, நான் ஏதாவது தப்பாக உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டேனடா, அப்படி அந்த மாதிரி நான் அந்த மாதிரி பர்சனே இல்லையே, நான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், அதான் என்கிட்ட ஃபோன் அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவாய்ட்லாம் பண்ண சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட பேச வேணா ஓப்பனாக சொல்லிட்டு நான் உன்கிட்ட பேச நிறுத்திக்கிறேன், ஆனால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் யார் வேணா என்னை பற்றி தான் சொல்லலாம், ஆனால் நீ கூட பழகி பார்த்துருக்கல, நான் அந்த மாதிரி பையன் நான் சொல்கிறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் பேசுறதை பார்த்தா ஒயன் அப்படி மெல்ட் ஆகிட்டு இருக்காங்க, அப்படி பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபோன் பண்ணதே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்க. என்ன சொல்றதுக்கு, எனக்கு ஒரே ஒரு விஷ் பண்ணுவே சொல்கிறாங்க. விஷா எதுக்கு
சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னோட பர்த்டே, என்னோட அம்மா 12 விஷ் பண்ணாங்க. என்னோட அம்மாவுக்கு அப்புறம் நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் உன்கிட்ட இருந்தால் சொல்லிட்டு அவன் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா நிறைய டைமில் கம்ஃபர்ட் பண்ணியிருக்கான், நல்லா பார்த்துட்டு ஒரு பையன் சொல்லிட்டு அவள் பார்க்குறான். இல்லை ஐம் சாரி மைக்கேல், ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. தேங்க்யூம்மா, நான் வச்சிடறேன் சொல்லிட்டு அப்படி வச்சிடறான். நம்ம எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, இவ்வளோ டேஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணுறா, அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. அகன் ஃபோன் பண்ணுறா. இப்போ அவனும் பிக் பண்ணுறா. இல்லைம்மா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு தான் நினச்சி சொல்கிறாங்க. இல்லை சாரி சொல்கிறாங்க. நீ தப்பாக நினைக்கிறா, இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, ஈவினிங் 7 வச்சுருக்கோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீ வரியா, நீ தான் எனக்கு என்ன கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ வேணா ஒரே ஒரு டைம் வரியா சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு புரியுது, ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், நீ வந்து என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஒய்யனோட சுச்சுவேஷன் நான் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல நம்ம ஒய்யன் இன்னும் மெல்ட் ஆயிராங்க. இந்த அளவுக்கு நல்லா பேசுகிற ஒரு பையனாச்சு சொல்லிட்டு ஓகே நான் வரேன், ஈவினிங் இன்னைக்கு மட்டும் தான் வருவோம். அதுக்கப்புறம் எனக்கு புரியுது, ஒன் டைம் மட்டும் என்கிட்ட மீட் பண்ணேன், என்னோட பர்த்டே எனக்கு ஒரே ஒரு ஹக் கொடுப்பியா, எனக்கு விஷ் பண்ணிவிட்டு ஹக் கொடுக்குறியா சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்னோட ஸ்பெஷல் ஒன், என்னோட பேபி டாலாக உனக்கு பார்த்துருக்க சொல்கிறாங்க. உனக்கு தெரியல பேபி டால் நான் சொல்கிற மீனிங் வந்து நீ அழகாக இருக்க, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு குழந்தை, அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ ஒய்யனும் ஓகே அப்படி சொல்லிட்டு புரியுது சொல்லிட்டு கட் பண்ணிடா. இந்த பக்கம் நம்ம ஈவினிங் தான்டா, நம்ம எந்த பார்க்குறா ரெடி ஆகலாமா சொல்லிட்டு பார்க்குறா. ரெடி ஆகலாம், ரெடி ஆகிட்டு போகலாம். அப்போ யார்கிட்ட இன்றைக்கி சொல்ல வேண்டாம், இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக மீட் பண்ணுவோம், இதுக்கப்புறம் சொல்ல வேணாம். ஏன்னா டே கூட அந்த 1 வீக்காக நம்ம வீட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க, நம்மளை பார்க்குறப்ப லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க, அதுவும் போதும். எப்படி இருந்தால் தான் டேக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி அண்ட் நான் சொல்கிறதே கேட்போம். ஏன்னா ஒருத்தவங்க ஜெலஸ் பண்ணி இவ்வளோலாம் பண்ணி தான் வந்துட்டு பண்ணால் அது தப்பு தான், எனக்கும் தோணுது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயரம் புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஒன் டே மட்டும் போய்ட்டு வந்துடும் சொல்லாமல். இப்போ இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிறோம் சொன்னால் டேக்கு கோவம் தானே வரும், நம்ம சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எங்கே போதாலும் என்ன சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு இந்த கேரிங்கே எனக்கு இப்போதைக்கு போதுமானதாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஒயன் முடிவு பண்ணிட்டாங்க. ஒயன் ரொம்ப அழகாக பேபி டால் மாதிரி ரொம்ப அழகாக ரெடி ஆகுறாங்க. இப்போ நம்ம டேக் ஆஃபீஸில் இருக்காங்க. என்னடா சொல்கிறீங்க சடனாக இப்போ சொல்கிறாங்க, டே வேறு வழியில் கிளம்புடா சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸு கூட பேக் பண்ணல சொல்கிறாங்க. அங்கே பாரு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்லாம் போகிறப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அங்கே அட்லீஸ்ட் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சரி ஒயனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயனோட ஃபோன் எடுக்கவே இல்லை. நம்ம ஒயன் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கா, ஃபோன் சைலண்ட் மோடில் இருக்குது. டே தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க, எடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஒயன் இந்த மாதிரி ஃபாரின் போகிறோம், ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க்கா, நான் ஜங்குக் 3 பேர் போய் ஃபாரின் போகிறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் சேஃபாக இருங்க, நீங்கள் எங்கேயும் வெளில போவீங்க எல்லா டைமில் அப்படி போகிறதா யோனா அல்ஜெஸ் 2 பேர் யாரும் கூட்டிகிட்டு போங்க, அப்புறம் ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போயிருங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறதை பண்ணிடுங்க, உங்களுக்கு எதனா எமர்ஜென்சியாக உடனே கால் பண்ணுங்க சொல்லிட்டு நீங்கள் சேஃபாக இருங்க ஒயன், உங்களை பத்திரமா பார்த்துக்கணும், நான் வேறு அந்த மாதிரி போகிறேன், என் வீட்டுக்கு கூட என்னோட வர டைம் இல்லை சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கிளியராக டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு. டெக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் கால் பண்ணுறேன். எங்கள் ஒயன் ஃபோனை பார்க்கவே இல்லை. அப்படி ஜங்க் தான் ஜெஸ்ஸி கால் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸி சொல்கிறாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபாரின் போகிறீங்க, என்ன ஜங்குக்கா சொல்கிறாங்க பாரடி, இந்த மாதிரி எமர்ஜென்சி மீட்டிங்கு, நம்ம ஹோயாங்க அவங்க ஹோயாங்கலாம் போக முடியாது, மெக்கும் போக முடியாது, அதனால நாங்கள் 3 பேர் போகிறோம் ஓகேவா, மெக்கு கையில் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் மட்டும் போகிறோம், நீ வந்துட்டு சேஃபாக இரு அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கா நீ பத்திரம் போய்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ஜெகப்பு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க 3 பேரும் ஆஃபீஸ் வந்து டேரெக்டாக அப்படி ஃபாரின் தான் போகிறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸாக போகிற வழியில் அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெஸ்ஸி அண்ட் இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ ஜெஸ்ஸிக்கு ஒரு கால் வருது, இவன் இது கால் பண்ணுறா சொல்லிட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி அலெக்ஸ் பர்சன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஆமாண்டி இன்னைக்கு அப்புறம் மைக்கிளுக்கு பர்த்டே பார்ட்டி கொடுக்குறான் வரலையா சொல்லி வர்றாங்க. நான் எதுக்கும் பர்த்டே பார்ட்டி வரணும் அதுவும் இல்லாமல் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற ஜெஸ்ஸி, மேரேஜ் ஆனதுக்கும் இங்கே வரதுக்கு என்ன சம்மதம் சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க, பாரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி தான், வா ஒன்றா 10 மணி நேரம் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியே அதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறேன். அவரும் அவள் கட் பண்ணிடா, ஜங்கு ஒரு ஃபாரின் போயிட்டா, நம்ம வீட்டில் தான் இருக்கும், சரி நம்ம தனியாக போவேன், இவனை கூட்டிகிட்டு 2 பேரும் போக சொல்லிட்டு இவனாவுக்கும் ஜெஸ்ஸி ஃபோன் பண்ணி சொல்கிறா போகணுமா சொல்கிறாங்க. போகலாண்டி, இதுக்கப்புறம் எங்கே போகிறோம், உனக்கும் மேரேஜ் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்மளாம் அதிகமாக மீட் பண்ண மாட்டோம்ல, நம்ம போயிட்டு சும்மா பார்த்துட்டு வருவோம், பார்ட்டி தானே, அதுவும் எங்கள் ஜெகப்பும் இல்லை ஜங்குக்குள்ள 2 பேரும் ஃபாரின் போயிட்டாங்க, நம்ம சும்மா தானே இருக்கோம் போகுமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறாங்க வேணாண்டி ஒயனை கூட்டிகிட்டு போக வேண்டாம், ஏற்கனவே வந்துட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு போயிருக்காங்க, அதனால் வேண்டாம் அவர்கிட்ட நம்ம மட்டும் போவோம் சொல்கிறாங்க. சரிட்டு இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயன் தான் ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க, ரெடி ஆகிட்டு வெளில வராங்க. மைக்கேல் கார் எடுத்து வச்சுட்டு இருக்கான், வெளில நின்றுருக்கான், போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஒயன் கையில் ஒரு சின்ன பவுச் அழகாக இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அது ஒயன் போட்டிருக்கா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் அவனும் போட்டிருக்கான், ஏன்னா ட்ரெஸ்ஸு மேட்சாக சொல்கிறாங்க. அதுவா அது எனக்கு இது கலர் பிடிக்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஃபைனலா இவங்க அங்கே ரீச் ஆகுறாங்க. அங்கே சேம் டைம் தான் ஜெஸ்ஸி யூனாவும் என்ட்ரு ஆகுறாங்க. இங்கே நம்ம சாரிடா நம்ம மைக்கேல் தான் ஒயனோட ஹேண்டை பிடிச்சி இவ்வளோ கூட்டிகிட்டு வர. இங்கே அலெக்ஸ் பார்க்குறான், எப்படா இவன் அந்த ஃபிகரை கரெக்டான தெரியலையே, அந்த மேரேஜ்லேயே பார்த்தேன் ஏன்னா ஃபிகராக இருக்குது, இதை போய் இவங்ககிட்ட எப்போ தான் அந்த பொண்ணு மாட்டிச்சே தெரியல சொல்லி பார்க்குறான். இப்போ மைக்கேல் தான் பார்த்து கூட்டிகிட்டு வரான். ஒயன் உள்ள வாசல் கூட்டிகிட்டு நிற்கிறான், நிற்க வைக்கிறான். ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ தான் மைக்கேலோட ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் ஒயனே பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. இப்போ கரெக்டாக ஜெஸ்ஸியை உள்ள
என்டர் ஆகுறா. இப்போ அலெக்ஸ் பார்க்குறான், ஏய் ஜெஸ்ஸி எப்படி ஹேண்ட் வந்துருக்கா எங்கன்னு காமிக்கிறான். ஜெஸ்ஸியும் ஹாய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜெஸ்ஸி ஷாக் ஆயிடுறாங்க. ஒய்யன்னு சொல்லி பார்க்குறாங்க. இவனும் பார்க்குறா, ஒய்யன் நீ சொல்கிறாங்க. அது சொல் அவன் ஒய்யன் மாதிரி பேனிக் ஆகுறா. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜெஸ்ஸி நான் தான் இன்வைட் பண்ணேன், நான் தான் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, பாரு என்னோட பர்த்டே, இதுக்கப்புறம் ஒய்யன் இன்வைட் பண்ண மாட்டேன்னு சொன்னா. சரி ஓகே எனக்கும் புரிஞ்சிச்சு ஒய்யனோட சுச்சுவேஷன். எனக்கு ஒரு பெஸ்ட் கம்ஃபர்ட் சொன்னால் அது ஒய்யன் தான். எனக்கே தெரியும் ஒய்யன் எந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு. மற்ற பொண்ணுங்களை மாதிரி ஒய்யன் கிடையாது. என்னோட அம்மாவுக்கு அப்புறம் நான் ஒரு பொண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அது ஒய்யன் தான் சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிற. ஒய்யன் ரைட்டாக அது கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறான் அவங்ககிட்ட. அவன் வந்துட்டு இப்போ பேடாக ஃபீல் பண்ணதில்லை, அவன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டதும் இல்லை. அப்படி அவன் வேறு மாதிரி பேசுவான் இல்லையா, அதனால் இப்போ ஒய்யன் அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. அப்போ ஜெஸ்ஸி ஓகே சொல்லிட்டு அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ ஒய்யன் தான் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஜெஸ்ஸியும் இவனாவும் ஜெஸ்ஸியும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லாமல் கூட வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு. இப்போ இவங்க பார்க்குறாங்க, அதுவும் டே வர ஃபாரின் போயிருக்கா, அந்த நேரத்தில் அப்படி வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரின்ட்டு என்னென்ன பாச்சா ஜெஸ்ஸி கூட அவங்க அப்பா இருக்காங்க, சொன்ன உடனே இங்கே டக்குனு வந்துடுவாங்க, எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் இவங்களுக்கு என்ன டக்குனு என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது ஜெஸ்ஸிக்கிட்ட ஒயன் வரா, என் மேலே கோவமாக சொல்கிறாங்க. உன் மேலே எங்களுக்கு என்னம்மா கோவம் சொல்கிறாங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்லாமாங்க. இல்லை அப்போலாம் இந்த கோவமும் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு எங்கள்கிட்ட சாரி சொல்ல வேணாம், நீ சேஃபாக இருந்தால் சரி தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி லாஸ்ட் டேன்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சரி பர்த்டே பார்ட்டி ஒரே டைம் வா அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் இனிமேல் வரமாட்டேன், அந்த ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. நான் வேணா இந்த பார்ட்டி முடிஞ்சு உங்க கூட வந்துடுவா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன விட்டுறீங்களா சொல்கிறாங்க. ப்ராமிஸ் அதுக்கப்புறம் நீ வரமாட்டேதானே சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாருவே, எனக்கு சொன்னது எல்லாம் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் புரியுது, என்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது ஓகேவா. நான் இனிமேல் இந்த மாதிரி பார்ட்டிக்கு இந்த மாதிரி வரமாட்டேன், மைக்கேல் கூட நான் வெளியெல்லாம் வரவே மாட்டேன், நான் கரெக்டாக இருந்துக்கிறேன், இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு டெல்ஸ் தானே அப்படி சொல்லிட்டு எனக்கு கிட்ட மன்னிப்பு கேட்குறா. இப்போ இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவள் குழந்தை பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு உன் நல்லது தாண்டா சொன்னோம் சொல்கிறாங்க. புரியுது நான் பண்ணது தப்பு தான், அந்த ஒரே ஒரு டைம் தானே சொல்லிட்டு அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லாமல் வந்துட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்கள் இருக்கோம்ல ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ 3 பேருமே அந்த சும்மா ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெஸ்ஸிக்கு கால் வருது. ஐயோ ஜங்குக் பண்ணுறானே சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். ஜங்க் ஃபோன் ஜெஸ் அட்டன் பண்ணுறா. ஹலோ ஜங்கா சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி என்ன ஒரு மாதிரி வைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஜங்கா சொல்கிறாங்க. என்கிட்ட போய் சொல்லாமல் சொல்கிறாங்க. சாரிடா ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி சொல்லிட்டு வந்தோம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்தாத சொல்லிட்டு சாரி ஜங்கா. அங்கே பாரு உனக்கு அப்படி போனால் சொல்லி நான் இருக்கும்போது கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் போகலாம், ஒன்றா கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணலாம், நான் உனக்கு சேஃபாக பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சாரி இந்த ஒரு டைம் தான், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சேஃபாக இருந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போயிடணும் சொல்கிறாங்க. இந்த பார்ட்டியில் சொல்கிறாங்க. நானும் யூனா அப்புறம் ஒயன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒயன் வந்திருக்கா, யூனா இருக்கா, நானும் இருக்கா, நாங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு வந்தோம், நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம் சொல்லி நம்ம ஜெஸ் சொல்கிறோம். சரி மைக்கேல் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னால் ஜம்கார டேக்கில் போய் சொல்ல மாட்டான் சொன்னான்னு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவன் நான் தான் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறான். சரி ஓகே சேஃபாக கூட்டிகிட்டு போய் விட்டுரு சொல்கிறாங்க. நீ போயிடணும் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இவ்வளோ விட்டுறா. இப்போது இவங்க எல்லாம் இப்போ பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ மைக்கேல் தான் கேக் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படி டேரக்டாக ஒயனுக்கு தான் ஃபிட் பண்ணுறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. மைக்கேல் கையிலே கூட சொல்கிறாங்க. இப்போ என்னோட கம்ஃபர்ட் சொன்ன அப்படி சொல்லிட்டு ஆக்காட சொல்கிறாங்க. இப்போ ஒயனும் வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறா. இப்போ இவனும் விட்டுறான். எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒயனும் ஃபிட் பண்ணி விட்டுறா. இந்த கர்மம் இன்னையோட முடிஞ்சிடணும் சொல்லிட்டு நம்ம இவனாவும் ஜெஸ்ஸுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது இனிமேல் அப்படி சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. ஃபைனலாக இந்த கேக்லாம் சாப்பிட்டு வைப் பண்ணுறாங்க. ஏன் கிளம்புவோமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸியும் இவனா கேட்குறாங்க. கிளம்பலாக்கா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா மைக்கேலை காணுமே சொல்கிறாங்க. போய் சொல்லிட்டு வந்துடுவா சொல்கிறாங்க. போ அப்படி போயிட்டு குட் பை சொல்லிட்டு வந்து இனிமேல் மீட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன், கோவப்படாதீங்க, நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. சரிட்டு நம்ம ஒயன் தான் தேடி போயிட்டுருக்கா. இவங்க 2 பேரும் அப்படி நின்றுருக்காங்க. இவங்க கூட அலெக்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்குறாங்க. ஏன்டா அந்த மைக்கேல் வந்துட்டு முன்னாடி மாதிரி இருக்கானா இப்போ எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேஸாக கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அலெக்ஸ் தான் நம்ம ஜெஸ்ஸிக்கிட்ட மைக்கேலை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஒயன் தேடி போயிட்டே இருக்காங்க. எங்கே காணும் அப்படி சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்காங்க. மைக்கேல் எங்கே போயிட்டாங்க, இதோட பாய் சொல்லிட்டு போகிறான்னு பார்த்தா காணும் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஒயனோட ஹிப்பில் சடனாக ஒரு ஹேண்ட் வருது. நம்ம ஒயன் தான் பயந்து போய் திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிற ஒரு பர்சன் தான். டே அப்படி சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது டேயாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கா என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. இந்த மாதிரி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு புரியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, திரும்ப ஏன் இந்த மிஸ்டேக் ஏன் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஏன் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன எம்எல் அக்கறை சடனாக அப்படி சொல்கிறாங்க. ஏன் நான் அக்கறைப்படாமல் வேறு யார் அக்கறைப்படணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இவ்வளோ டேஸ் கொஞ்சம் கூட எனக்கு கண்டுக்கூட மாட்டீங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், ஏன் எனக்கு எம்எல்ஏ இவ்வளோ வெறுப்பு காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. வெறுப்பா நான் எப்போ நான் என்ன வெறுப்பு காட்டினேன் சொல்லிட்டு டே கேட்குறாங்க. பின்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏதோ நான் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க, நான் வந்துட்டு இல்லை அதை ஹைட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் உங்கள சொல்லிட்டு நீங்கள்
எப்போ எனக்கு ஃபோன் பண்ணீங்க மேரேஜுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் கேட்குறா. அப்போ டே பார்க்குறாங்க. அது அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, சாரி சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் இப்படி சொல்கிறீங்க, எல்லாரும் என்ன தான் தப்பாக நினைக்கிறாங்க. ஜெஸ்ஸிலாம் என்கிட்ட கேட்குறா, நீ ஏன் ஒயின் டே இப்படி சொல்லியும் கூட நீ வந்துட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு கேட்டாங்க தெரியுமா. நீங்கள் எதுக்கு இப்படி போய் சொன்னீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. சாரி என்னுடைய ஒய்ஃப் மன்னிச்சிட்டிங்களா சொல்லிட்டு மாதிரி கொஞ்சம் நேரட்டே இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது ட்ரீமாக சொல்கிறாங்க. இல்லை ட்ரீம் இல்லை அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்த இடம் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி ஓகே எங்கே இருப்பீங்கன்ட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணேன். அப்போ இந்த பிளேஸ் தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு ஒரு குழு கிடச்சிச்சு. அதான் வந்து சொல்கிறாங்க. சாரி இனிமேல் இப்படி வர மாட்டேன், இதான் லாஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது, லாஸ்ட் டைம் தானே. சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ கிளம்பலாமா சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தானே சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் சொல்கிறாங்க. ஸ்பெஷல் பிளேஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் போகலாமா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. என் கூட வா சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன்னா ஜெஸ்ஸி இவனுக்கு தான் அதான் சொல்லிக்கலாம் வா அவங்கள பார்த்துப்பாங்க, நம்ம போகலாம் வா சொல்லிட்டு டே தான் ஒயனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயன் ரொம்ப ஹாப்பியாக டே கூட போகிறாங்க. அவருக்கு தான் நினச்சி பார்த்தது ட்ரீம் நினச்சது பார்த்ததெல்லாம் விஷயம் நடக்குது. இப்போ டே அண்ட் ஒயின் 2 பேரும் பிளேஸ் போகிறாங்க. ஒரு பிளேஸில் போய்ட்டு இறங்க சொல்கிறாங்க. இப்போது ஒயின் பார்க்குறா இது என்ன பிளேஸ் டே சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே 1 டே ஹனிமூன் போவாங்களா அந்த மாதிரி பிளேஸ் தான் அது. இதை சொல்கிறாங்க இது 1 டே ஹனிமூன் ஓகேவா சொல்கிறாங்க. ஹனிமூன் அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. ஆமாம் ஹனிமூன் ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை சடனாக சொல்கிறாங்க. ஏன் கன்ஃபியூஸ் பண்ண தோணுச்சு பண்ணக்கூடாதான் சொல்கிறாங்க. என் கூட வர விருப்பம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நம்மளோட ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்னை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாக அப்படி சொல்லிட்டு நான் ஒயின் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்லிட்டு நான் அப்படியே ஒயன்ட்டே 2 பேரும் உள்ள வராங்க. அப்படியே ஒயனோட ஹேண்ட் பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. வெல்கம் சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது அவர் தான் வந்துட்டு ஒரு ரூம் நம்பர் சொல்கிறாங்க. உங்களுக்கான கார் இருக்கே அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போது டே அண்ட் ஒயன் 2 பேரும் உள்ள வராங்க. பார்த்தா அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள வந்து பார்த்தா ஒயன் ஷாக் ஆகிறா. ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணுற ஒரு விதமாக எல்லாம் டெக்கரேட் ஆகிருக்கு. அப்புறம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒயனோட பிக்சர் தனியாக ஒயன் சிங்கிளாக இருக்க பிக்சர் தான் இருக்குது எல்லாமே. இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. இந்த பிக்சர்லாம் டே சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணது என்னோடய ஒய்ஃப் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல சொல்லி பார்க்குறாங்க. இதில் உங்கள் பிக்சரில் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அதுவா அது நான் தானே பிக்சர் எடுத்தேன். அப்போ நான் எப்படி சொல்கிறாங்க. எல்லா பிக்சர் இருக்குது. ரீசெண்டாக நான் இதெல்லாம் வெளில போன பிக்சர் தானே. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் போன பிக்சர் ஆச்சு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் சொல்கிறாங்க. அதை டேஸ்ட் தான் சாரி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணிங்க சொல்கிறாங்க. உங்களை ஜெலஸ் பண்ணும் என்ன ஜெலஸ் பண்ணுமா என்கிட்ட டேரெக்டாக ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு டேம் கேட்குறாங்க. ஒயின் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாயிட்டா. அப்புறம் ஏன் என்ன இவ்வளோ நாளும் வெயிட் பண்ண வச்சிங்க, ஏன் என்ன சுத்த விட்ட மாதிரி பண்ணிங்க சொல்கிறாங்க. சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படி வந்துட்டு ஒயின் பேச பண்ணி பேசுகிறாங்க. பட் ஒர்த்து தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒர்த்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஒட்டே கேட்குறாங்க. உங்களை மாதிரி பர்சன் கிடைக்குன்னா சாதாரண விஷயமா சொல்கிறாங்க. யாருக்கும் மயங்காத ஒரு பர்சன் சொல்லிட்டு நம்ம ஒயன் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்படியா அப்போ நீங்கள் மயக்கிருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம ஒயன் 2 பேரும் அப்படி பேசிக்கிறாங்க. ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது உண்மையான ட்ரூ தானே இது வந்துட்டு ஃபேக் இல்லைலாம் சொல்கிறாங்க. இது ட்ரூ தான் நீங்கள் நம்பலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக என்னப்பா கன்ஃபர்ஸ் பண்ணப்பா இந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே, ஸ்பெஷலான டேவை மாற்றணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது டே அவன் ஒயன் நிற்கிறா. நம்ம டே அப்படியே ஜிம் அவங்க எனக்கு முன்னாடி நீட்டர் பண்ணி என்னடா லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இது வரைக்கும் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு தள்ளி வச்சதுக்கு சாரி, எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேட்குறேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இதுக்கு மேலே உங்களை நான் வந்துட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன், சுத்த விட மாட்டேன். எனக்கு இந்த டே ரொம்ப ஸ்பெஷலான டேவாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், உங்களை எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுது சொல்லிட்டு நம்ம டே கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஒயன் பார்க்குறா. நிச்சயமாவா சொல்கிறாங்க. ஒரு ஒய்ஃபா இன்றைக்கி நான் உங்களை எடுத்துக்க வசதி கேட்குறாங்க. இப்போ ஒயனும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிங்கை அப்படியே வந்துட்டு ஹேண்டை கொடுக்குறா. இப்போ டே உங்கள் ரிங்கை போட்டு விட்டுறாங்க. இப்போ வந்துட்டு ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ டேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. டே எதுவுமே சொல்லாமல் ஐ லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவருக்கு வந்து பெருசாக அந்த லவ்வுக்கான எக்ஸ்ப்ரெஷன்லாம் இல்லை. அது ஒயனுக்கு புரியல. இப்போது சொல்கிறாங்க. இப்போது ஆனால் ஹனிமூன்லாம் வேறு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நீங்கள் வேறு எதுனா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. இது ஹோட்டல்லேருந்து சொல்கிறாங்க. இது ஹோட்டல் தான், இது 1 டே ஹனிமூன் டேட் தான் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இது பிடிக்கலையா சொல்கிறாங்க. இது பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்தாலும் நீங்கள் தானே எனக்கு அப்போ ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கொஞ்சம் அப்படி வந்துட்டு டே தான் ஒயனோட ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஒரு எப்படின்னா ஒயின் இருக்குது, குடிக்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு இதான் குடிச்சு பழக்கம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தானே குடிங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் கப்பல் குடிக்கிற மாதிரி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த இதை குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் ஒயனுக்கு ஒரு மாதிரி பிளர் வருஷனாக தெரியுது. டேயை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி டபுளாக தெரியுது. டே நீங்கள் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுறீங்க, 2 டேங்க இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. 2 பேரா இருக்கும் பேபி டால் அப்படி சொல்கிறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது பேபி டால் அப்படி சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் அவங்க
இவங்களும் கூப்பிடுவாங்க சொல்கிறாங்க. யார் கூப்பிடுவா சொல்லிட்டு அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா மைக்கேல் சொல்கிறாங்க. மைக்கேலை பிடிக்குமா அப்படி சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹேஸ் ஏ குட் பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் ஒரு மாதிரி பேசுகிறா. இப்போ ஆமாம் ஹேஸ் குட் பாய் ஃபார் யூ அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ 2 பேரும் வந்துட்டு இப்போ டேவும் ஒயனும் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. இப்போ ஒயன் தான் ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டேன்னு சொல்லாத சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஹப்பின்னு சொல்கிறாங்க. ஹப்பி அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்ல அவன் ஒயனுக்கு வந்துட்டு எப்படின்னா கான்ஷியஸாக இருக்கா. அவன் அப்படின்னா ரொம்ப ஃபுல்லாக கான்ஷியஸாக இல்லை, ஒரு 30% தான் அவன் கான்ஷியஸாக இருக்கா. 70% வந்துட்டு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக போயிட்டுருக்கா. எப்படின்னா ஒரு மாதிரி இருக்கா, ட்ரக்ஸ் எடுத்து அப்படி அப்படி இருக்கா. இப்போ ஒயன் வந்துட்டு டேவுக்கு கிஸ் பண்ணுறா. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கு அவளுக்கு ஃபீல் ஆகுது. எப்படி இருக்கு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் யூ டே அப்படி சொல்கிற ஒயன் சொல்ல டேவும் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஃபார்முக்கு வந்துட்டு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுறாங்க. இப்போ டே அண்ட் ஒயன் அப்படி வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஒயன் தான் டேங் சொல்கிறாங்க. டேன்ற நேமை சொல்லாத சொல்லிட்டு அந்த நேமை சொல்லக்கூடாது சொல்லி பயங்கரம் பைட் பண்ணுறாங்க. டே அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. டேன்னு சொல்லாதான் சொல்கிறாங்க. சாரி பைட் பண்ணாதீங்க வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்குதான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜெஸ்ஸி நியூனா தான் எங்கடி பாய் சொல்லிட்டு வரேன்னு சொன்னால் காணும் அப்படி சொல்கிறாங்க. தேட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தா எங்கேயுமே காணும். இப்போ இங்கே போனாலே அப்படி காணுமே சொல்லிட்டு இவங்க 2 பேர் தேடுறாங்க. தேடிட்டே இருக்காங்க. காணும் எங்கேயுமே. அலெக்ஸ் சொல்கிறாங்க. சொல்லு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. இங்கே என்னடா ஒயன் பார்த்துல சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஃபிகர் தானே சொல்கிறாங்க. ஃபிகர்னு சொல்லாத சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கே அப்படி சொல்கிறாங்க. பார்த்து சொல்கிறாங்க. என்ன பார்க்கல சொல்கிறாங்க. இங்கே தானே எல்லாம் சொல்கிறாங்க. காணும் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. காணும். அந்த மைக்கேல் சொல்கிறாங்க. அவன் ஏதோ ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. இப்போ ஒர்க்குன்னு போயிட்டான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது அவனோட பார்ட்டி தானே சொல்கிறாங்க. அவனோட பார்ட்டி தான், அவனுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக போயிட்டா சொல்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க ஜெஸ்ஸிக்கு. இப்போ ஒயனுக்கு கால் பண்ணுறாங்க. ஒயன் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. எங்கடி சொல்கிறாங்க. தெரியல சொல்லி பார்க்குறாங்க. ஒயன் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. இங்கே மைக்கேலையும் காணும். இப்போ நம்ம ஜெஸ்ஸியும் யூனாவும் தேட்டே இருக்காங்க. எங்கேயுமே காணும். இப்போ ஜெஸ்ஸி தான் வெளில வந்துட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் இங்கே என்னோடய ஃப்ரெண்டை காணும், கொஞ்சம் கிளப்புக்கு வர மாதிரி சொல்கிறாங்க. வரமா சொல்லிட்டு வராங்க. இவங்க யாருன்னா நம்ம ஜெஸ்ஸியோடைய அப்பாவோட பாடி கார்டு. அவங்களுக்கு வந்து பார்க்குறாங்க. எங்கேம்மா சொல்கிறாங்க. இந்த கிளப்பில் தான் அங்கே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற கிளப்பில் உள்ள எல்லா ரூமு ரெஸ்டாரண்ட்லாம் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸியும் யூனா வந்து பார்க்குறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. போயிட்டு சிசிடிவி செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்க செக் பண்ண விட மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் மணி கொடுக்குறாங்க. மணி கொடுத்து அவங்களும் செக் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஒயனை வந்துட்டு ஹேண்டில் வந்து ஹிப்பில் ஹேண்டை போட்டது அப்படி இருக்குது. பார்க்குறாங்க. இது சொல்லி யாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அவங்க பார்க்குறாங்க. டேங் சொல்லி பார்க்குறாங்க. யூனா டேங் எங்கே சொல்கிறாங்க. இல்லை டேங் ஃபாரின் தானே போயிருக்காரு சொல்கிறாங்க. இப்போது ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஜவுன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜவுன்கா இப்போ எங்கே இருக்க சொல்கிறாங்க. நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இங்கே ஃபாரின்னு சொல்கிறாங்க. யூகேக்கு வந்துட்டோம் சொல்கிறாங்க. டே என் கூட தான் இருக்கான். டே இங்கே இருக்க டே ஜேஹப் 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. 2 பேரும் ஏர்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கால் டாக்ஸிக்காக சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஷாக் ஆயிடுறாங்க. அது ஜவுங்கா சொல்கிறாங்க. பாரு ஏன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜவுங்கா உண்மை டேங் என் கூட தான் இருக்கான். என்னாச்சு ஏன் சொல்கிறாங்க. ஏன் டேங் வராங்க யாரை பார்த்துட்டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருடி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ நானும் ஜேவு 3 பேர் ரூம் போனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். என்ன ஓகேடி பாய் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்கே இவ்வளோக்கு ஷாக் ஆகிடுது. ஏன் அவர் அங்கே இருக்காருடி அப்படின்னா இது சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இவனை பார்க்குற ஏன் அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்தா அந்த ஹேண்ட் நோட் பண்ணிடுறாங்க. இந்த ஹேண்டை டேட்டும் சொல்கிறாங்க. இது மைக்கேல் சொல்கிறாங்க. மைக்கேலான ஃபேஸ் சொல்கிறாங்க. ஃபேஸ் டேங் மாதிரி இருக்கே சொல்லி பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடி நடக்க சொல்கிறாங்க. இப்போது அப்படியே ரிமைண்ட் பண்ணுறாங்க. எந்த பக்கம் கூட்டிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இவங்க பேக் டோர் வழியாக வேறு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன நடக்குது நான் என்ன பண்ண சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. கார் ட்ராக் பண்ணவே முடியல. இப்போ மைக்கோட கார் அந்த காரோட அந்த இதுதான் பார்க்குறாங்க. இந்த கார் எங்கே போயிருக்கும் இந்த லொக்கேஷன் சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாடி கார்டு அங்கிள் தான் யூனாவையும் ஜெஸ்ஸியும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் போகிறாங்க. அந்த 1 டே ஹனிமூன் அந்த இடத்துல பிளேஸில் தான் அந்த லொக்கேஷன் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இங்கே மைக்கேல் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு மைக்கேல் அண்ட் ஜெஸ்ஸி மைக்கேல் அண்ட் ஒயன்ற நேமில் சொல்கிறாங்க. இது மைக்கேல் நேமில் தான் அந்த ரூம் புக் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ரூம் சொல்கிறாங்க. இந்த ரூம் சொல்கிறாங்க. இவளுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆகிடுது. சரிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு இந்த ரூமில் வந்து டோர் வந்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப நேரம் லாக் பண்ணுறாங்க. ரூம் ஓப்பனே ஆகலை. என்னடி பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஹோட்டலோட மேனேஜரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மேனேஜர் அப்புறம் இந்த ஓனர் சொல்கிறாங்க. ஏன் சொல்லுங்கள் கொஞ்சம் மீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்களும் வராங்க. என்ன சொல்கிறாங்க. இந்த ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. சாரி அங்கே கப்பல் வந்துட்டு ரூம் வந்துட்டு ஹனிமூன் 1 டே ஹனிமூன் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. தப்பு இல்லை இல்லீகல் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படி முகத்து கை வச்சுட்டாங்க. என்ன கப்பலாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் புக் பண்ண பர்சனை கொஞ்சம் நான் இவங்களை காட்டுறேன் அவங்களும் சொல்ல முடியும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஷோ பண்ணுறாங்க. டேவோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இவங்க பார்த்துறாங்க. இல்லை இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இது பார்த்தா
இந்த பர்சன் தான் புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அது மைக்கேல் தான். அப்படியே இப்போ பார்க்குறாங்க இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் உங்கள் சிசிடிவி சொல்கிறாங்க. ஓகே வாங்க சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ சிசிடிவி பார்த்தா டேவோட ஃபேஸில் தான் அந்த பர்சன் வந்திருக்காங்க. இவங்க தான் புக் பண்ணாங்க. இவங்க வந்துட்டு இவங்க ஃப்ரெண்டுக்காக புக் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா மைக்கேல் வந்துட்டு டே அண்ட் ஒயனுக்காக புக் பண்ணிட்டு தான் அந்த ரூம் வந்து சொல்லியிருக்காங்க. நான் புக் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அது வெட்டிங் டே அப்படி சொல்லி புக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த ஃபேஸில் வந்துட்டு பட் மைக்கேல் தான். பார்க்குறவங்க ஷாக் ஆகிடுது என்ன நடக்குது சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. இவங்க வந்து எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் மொத்தம் கை வச்சுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ 1 ஹவர் ஆஃப்டர் ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும்டா, சாரிடா 1 ஹவர் ஆயிருக்கும். இப்போது டக்குன்னு அந்த ரூமில் டோர் ஓப்பன் ஆகுது. இவங்க எல்லாம் ரூமுக்கு வெளில தான் நிற்கிறாங்க. எதுவும் பண்ண முடியாது, போய் தட்ட முடியாது சொல்லிட்டு அப்படின்னு இருக்காங்க. பார்த்தா மைக்கேல் தான் அவனோட ஒரிஜினல் ஃபேஸில் வெளில வரான். அப்படியே வந்துட்டு இவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிரான். ஏய் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு பலர் அறையிறாங்க. அவனோட கணத்தில் என்னடா பண்ண அவ்வளோ சொல்லிட்டு 2 பேரும் ஜெக்ஸ் அப்படியே அடிக்கிறாங்க, அறையிறாங்க. அதுவும் நம்ம என்ன சாரிடா நம்ம யூனா அவரோட ஹீல்ஸே கழட்டி அடிக்கிறா. ஏய் பொறுக்கி என்னடா பண்ண அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ அவன் எவ்வளோ ஸ்மெல் பண்ணுறான். இப்போ மட்டும் நீங்கள் என் மேலே கையை எடுக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு வீடியோ வைரலாக பரவாயில்லையா சொல்லி பார்க்குறாங்க. டக்குன்னு 2 பேரும் கையெடுத்து தள்ளிடுறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் கிட்ட வயன் சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ ஆன் பண்ணி காமிக்கிறான். அவ்வளோதான் அந்த வீடியோ பார்த்து 2 பேரும் வரைஞ்சி போயிடுறாங்க. டேய் என்னடா பண்ணியிருக்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இது மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு இது மாதிரி பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் 2 பேரும் மொத்தம் ஹேண்ட் வச்சுறாங்க. டே பொறுக்கி நான் உனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃப்ரெண்டு மாதிரி கூட பார்த்தனால நீ என்னடா பண்ணியிருக்க அவ்வளோ போயிட்டு சொல்கிறாங்க. இது பேபிடாலாம் என்கிட்ட வந்து மாட்டிச்சுன்னா என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்களும் பயங்கர டியர்ஸ். 2 பேருக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போ ஓனர் பார்க்குறாங்க. சார் என்னாச்சு மேம் என்ன சொல்கிறாங்க. இல்லை இவங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் மாதிரி சொல்லிட்டு இல்லை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்க சொல்லிட்டு இப்போ ஜெஸ்ஸி தான் அவங்களுடைய பாடிகார்டு கால் பண்ணுறா. பாடிகார்டு வந்து நம்ம கீழே தான் இருந்திருப்பாங்க. மேலே வராங்க வந்து பார்க்குறாங்க. டக்குனு இவங்க பிடிச்சி பயங்கரமாக மீட் பண்ணுறாங்க. அந்த இது பண்ணுற வாங்குறதுக்கு அந்த மொபைலில் உள்ள அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு காப்பி ஏன்னா வேறு ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் ஆல்ரெடி ஒரு காப்பியாக சென்ட் பண்ணிட்டேன் ஓகேவா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நான் கேட்குற அமௌண்ட் கொடுத்துட்டா இந்த ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொடுத்துறான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு பேருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. டே நீ எப்படிடா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம யூனா தான் இருட்டே சொல்லிட்டு அப்புறம் இப்போ நம்ம ஜெஸ்ஸி பாடி கார்டு இவங்கெல்லாம் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு ரூமில் இவங்க ஒரு ரூமில் தள்ளி தான் இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூனா அவ்வளோ வந்து பார்க்குறா. என்னோட அந்த சுச்சுவேஷன் பார்த்து அவ்வளோதான் ஒயின் அப்படியே ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கா. அவள் ட்ரெஸ்ஸு அவள் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்து அவள் அப்படியே துடிச்சு போயிடுறா. ஐயோ என்ன பண்ணிட்டாங்க சொல்லி பார்க்குறாங்க. அவள் லைஃபே போயிடுச்சே சொல்லிட்டு அவ்வளோ அழறா. இப்போ ட்ரெஸ்ஸாக அப்படி வந்து சரி பண்ணுறா. எப்படி இப்போ நான் எழுப்புறதா என்னன்னு சொல்லுவா சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜெஸ்ஸி தான் சில விஷயத்தை டீல் பண்ணிட்டு அவன் பார்க்குறா. இங்கே பாரு எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு யாராவது சொன்னவனு கொண்டுட்டு சொல்கிறாங்க. இப்போ அவன் லைட்டாக இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுட்டேஜ்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபுட்டேஜ் சொல்கிறாங்க. அங்கே பாரு அதை நான் இன்னொரு கேட்குற அமௌண்ட் நீ கொடுத்ததுக்கப்புறம் அதை சென்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ அந்த பாடிகார்டு தான் அவ்வளோ வாட்டி அவனை அடிச்சு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இங்கே ஜெஸ்ஸி வந்து பார்க்குற அப்பா நம்ம ஒயன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா அப்படியே பார்த்து 2 பேர் துடிச்சு போயிடுறாங்க. இப்போ ஒயனை தான் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி அவளுக்கு அந்த மார்க்லாம் வந்துட்டு அப்படி மறைச்சி ஒரு மாதிரி இப்போ அவளை வந்துட்டு நம்ம நல்லா ஃபேஸ்லாம் தொடச்சி விட்டு ஒரு மாதிரி எனக்கு ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணி விடுறாங்க. ஒயனுக்கு பாரு சொல்லிட்டு ஃபோர்ஸ் தண்ணி அடிக்கிறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டா. இப்போ ஜெஸ்ஸி தான் டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இந்த ஹோட்டலுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்கள வர வைக்கிறாங்க. வர வச்சு பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆனாலும் 3 ஹவர்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதே புரியல. ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவங்க காய்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு அவங்களுக்கு பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே அவங்க மேலே பைட் மார்க்கில் இருக்குது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப பெயினாக இருக்குது இவங்களுக்கு. ஃபைனலாக இன்ஜெக்ஷன் கொடுத்து டாக்டர் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க. தலை கை வச்சு உட்காந்துருக்காங்க. என்ன சொல்லுவேன். இப்போது அவங்களுக்குலாம் தெரிஞ்சால் என்ன நடக்கும். இப்போ டேக்கு தெரிஞ்சால் ஏற்கனவே அவங்களுக்கு இவரை பிடிக்காது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த வீடியோ இவங்ககிட்டையுமே இவளுக்கு அனுப்பி அந்த வீடியோவை இவள் ஜெஸ்ஸி வச்சிருக்கா. ஓப்பன் பண்ணி பார்க்குறது பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. டேங் தான் அந்த டைம் சொல்லியிருக்கா. அப்போ கூட அவள் டேங்கு நினச்சிருக்கா. அவங்க டேங்கோட ஃபேஸ் இப்போ தான் யூனா திரும்பி பார்க்குற பார்த்தா அங்கே மாஸ்க் எடுக்க இதை பாரு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா இது வந்துட்டு டேவோட அந்த மோல்டு மாதிரி இருக்கும்டா. அந்த ஃபேஸோட மோல்டிங் இருக்கும் இல்லையா அது ஒரு அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்கு மட்டும் தான் அந்த ஃபேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். அந்த ஒரு மாஸ்க்கை தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அது பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீடியோவில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த மோல்டு கூட கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் நார்மல் மைக்கில் தான் இருந்திருக்கான். ஆனால் அந்த டைமில் நம்ம ஒய்யன் வந்துட்டு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக போயிருக்கா. அதனால தான் அவளுக்கு அவள் யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சி பார்க்க
இப்போ நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான்டா நம்ம ஏன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறா இவங்க 2 பேரும் மிட் நைட் இது பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் பார்த்துட்டு ஜெஸ்ஸி ஆண்டி இவனா நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஏன்னு சொல்கிறாங்க, ஜெஸ்ஸி இவனா என்னாச்சு, நீங்கள் எப்படி இந்த ரூம்லாம் சொல்லிட்டு ஒரு டக்குனு ட்ரெஸ் எல்லாம் பார்க்குற ஞாபகம் வந்துட்டு டே கூட இருந்ததுலாம் அது நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை ஒயன் இப்போ டேக்கு சடனாக ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் அவங்க ஃபாரினில் கம்பெனியில் ப்ராப்ளமாக போக வேண்டிய சுச்சுவேஷனால உடனே கிளம்பி போயிட்டாங்க. அந்த ரீசன்னால தான் வந்துட்டு நாங்கள் உன்னை பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நீ ஐஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நீ சடனாக மயங்கிட்ட அப்படி சொல்லிட்டாங்க. மயங்கிட்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு அது ஒயின் குடிச்சிருப்பல, அது கொஞ்சம் உனக்கு ஒத்துக்காமல் இருக்கும் போல, அதான் நீ மயங்கிட்ட. ஆனால் டே சொன்னாங்க பார்த்துக்க சொல்லி, அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் சொல்கிறாங்க. அப்போ அவள் ஒரு மாதிரி ஐயாகிற ஒயன் இதை பார்க்க இவங்க 2 பேரும் கஷ்டமாக இருக்குது. ஐயோ எனக்கு பாடியில் பெயினாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அப்படியா ஓகே ஒன்றுலாம் சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ்ட் 2 பேருக்கும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னோட பல நாள் ட்ரீம் அது. டே என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும், டே என்கிட்ட பாசமாக பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி என்னோட டே எனக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க தெரியுமா சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. அதை கேட்குறது இவங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. என்னடா சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுவும் சொல்ல முடியாமல் அவங்க ஏன்ட்டு சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ மயக்கத்தில் இருந்தியா, வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கு ஜேஹோப்பு அப்புறம் டே 3 பேரும் உடனே கிளம்பி போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால தான் என்ன உங்கள் பாருங்க தனியாக விட்டு போகல, எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களை விட்டுட்டு நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க, நான் வர வரைக்கும் என்ன சொல்லிட்டு தான் போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா என்ன டே அப்படி சொல்லிட்டு போனாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. பார்த்து வா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. என்ன ரொம்ப ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கா, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெயினாக இருக்குது பாடி. அப்படியே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து டேவோட வீட்டில் தான் விட்டுறாங்க. விட்டுட்டு இவங்க 2 பேருக்கு போக மனசில் அங்கேயே இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜங்கு கால் பண்ணும்போது ஒரு ஜெஸ்ஸியால் எதுவும் ஹைட் பண்ண முடியல. ஜங்கு கிட்ட ரொம்ப அழறா. அங்கே பாரு என்னாச்சு, ஏன்டி நேற்று ஒரு மாதிரி இருக்கா, என்ன நடந்து சொல்கிறாங்க. இப்போ ஒயன் தான் மொத்தத்தையும் ஷேர் பண்ண சார் நம்ம ஜெஸ்ஸி தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறா ஜங்கு கிட்ட. ஜங்குக்கு உடச்சி போயிட்டாரு. என்னடி சொல்கிறாங்க ஜங்குக்கா, இன்னமும் கூட அவன்ட்டு அந்த வீடியோ இருக்குது ஜங்குக்கா, மிரட்டுறான் ஜங்குக்கா சொல்கிறாங்க. மிரட்டுறான் நான் சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் அவள் பார்க்குறாங்க அங்கே ஒர்க்கு சொல்கிறாங்க ஜங்குக்கா. நான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டே தான் இப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட நான் என்னென்னு சொல்லுவோம், அது டே நான் எப்படி சொல்கிறது, அவள் தாங்கிக்க முடியாது, ஏன்னா பண்ணிட்டு ஒரு பயமாக இருக்குது, அவள் சென்சிட்டிவான பொண்ணு, இன்னசென்ட் வேறு, அதனால தான் ஜங்குக்கா நான் இப்படி சொல்லிட்டேன். டே வந்து ஃபாரின் போயிருக்காங்க, எங்கள்கிட்ட சொல்லி விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்னெல்லாம் ரெடி பண்ணாங்களோ அதை அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா பையனும் யூனாவும் ஜெஸ்ஸியும் தான் ஒயன் ஐஸ் ஓப்பன் பண்ணால் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம ஒயனோட ஃபோனை இவங்க ஆன் பண்ணி பார்த்துப்பாங்க. ஏன் நம்ம எத்தனை டைம் கால் பண்ணப்போ எடுக்கல சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பவுச்சில் ஃபோன் சைலண்ட் வந்துருக்கு. அப்பட்டே வந்துட்டு அந்த மாதிரி ஃபாரின் போகிற டெக்ஸ்ட் பண்ணாது, எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஐயோ இவங்களுக்கு டே ஃபாரின் போனது கூட தெரியல சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க அந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணியிருப்பாங்க. இவங்களே வந்து மெசேஜை டெலிட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பையன் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு இப்போ டேவையும் ஜேகோப்பையும் கூட்டிட்டு உடனே கிளம்புறாங்க. இப்போது அந்த டே வந்துட்டு ஈவினிங்கில் இவங்க 2 பேர் வராங்க. ஒயன் தான் அப்படியே ஹாப்பியாக இருக்கா. டே எப்போ வருவாங்க, எப்போ பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கா. இங்கே ஒயன் டே வராங்க. எதுக்காக ஜம்கா என்ன இப்படி ஃபாஸ்ட்டாக கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. வாடா ஊரில் போய் சொல்லிட்டு எமர்ஜென்சி சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இங்கே ஜேஹோப்போ போய் என்ற இவங்க சாரிடா ஜேஹோப்போ நம்ம டே எல்லோரும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஸ்டில் உங்கள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருந்திருப்பாங்க. இவ டேவோ இப்போ ஜங்குக்கு பார்த்துன்னு ஜெஸ்ஸி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இவனை போய் ஜேஹோப்போ ஹக் பண்ணி அழறா. என்னாச்சு சொல்கிறாங்க. இவளுக்கு இந்த மாதிரி ஆடி சொல்கிறாங்க. பாரு அமைதி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. டே அப்படி சொல்லி கிட்ட ஹக் பண்ண வரா. டேக் ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு ஏன்னு சொல்கிறாங்க. அது ஓகே சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது டே சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் இருக்கிறத பார்த்துட்டு ஓகே புரிஞ்சுக்கிட்டேன். சாரி டே எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. நான் எமர்ஜென்சி ஒர்க்காக நீங்கள் போயிருக்கேன்னு சொன்னாங்க சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன நடக்க சொல்லிட்டு இப்போது ஜங்கு தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஜூஸ் போட்டு வர முடியுமா சொல்கிறாங்க. ஜூஸ் காஃபி எதுனா ஓகே நான் போகிறேன் சொல்லிட்டு அவள் போயிடறா. இப்போ டேவ் தான் கூட்டிகிட்டு இவங்க 4 பேரும் மொத்தமாக அந்த ரூமில் போகிறாங்க. போயிட்டு டேவ் போயிட்டு லாக் பண்ணிடுறாங்க. என்னடா நடக்குது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது கொஞ்சம் தைரியமாக சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே ஆன் பண்ணி டேட்டை கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் டே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஜங்குக்கு இது என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருடா இப்போ இந்த மாதிரி நடந்துச்சுடா சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்ஸோட அந்த மோல்டிங் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க நம்ம ஒயனை டேங் சொன்னது, டே ஐ லவ் யூன்னு சொன்னது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. டே பார்த்துட்டு அப்படியே உடஞ்சி போயிட்டாரு. ஒய்யான்னு சொல்கிறாங்க. பாருடா ஒயனை மிஸ்யூஸ் பண்ணிட்டானா சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஒயன் டே நொறுங்கி போயிட்டாரு. என்னடா சொல்கிறீங்கன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. அவங்க நான் நினச்சி சொல்கிறாங்க. நீ நினச்சி தான்டா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒயன் இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு அவனால் அப்பெல்லாம் எதுவும் பண்ண முடியல. அதனால தான் உன்னோட மோல்டிங் யூஸ் பண்ணிட்டான்டா நீ நினச்சி தாண்டா ஒயன் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி ஜெஸ்ஸியை பார்க்குறாரு. இந்த வீடியோ சொல்கிறாங்க. இது அவங்ககிட்ட இன்னொரு காப்பி இருக்குது, பாதி மணி கொடுத்துட்டு இதை வாங்கிட்டேன், இன்னொரு காப்பி யார்ட்ட சென்ட் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அவங்க டேங்க் தான் அவ்வளோ கோவம் வருது. அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் இந்த லொக்கேஷனில் இவ்வளோ மணி கேட்டிருக்கான் பேலன்ஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஜேஹோப்பு டே தான் அப்படியே கொலை வரையில் இருக்காங்க. 3 பேருமே கிளம்பிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இல்லைடா நம்ம அடித்து அவனை சும்மா விடக்கூடாது, வச்சிடக்கூடாது,
அவனை ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க. எப்படி சொல்கிறாங்க, நீ ஒரு வழி நான் ஒரு வழி பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க. ஜாக்ஸா சொல்கிறாங்க, ஜங்கா சொல்கிறாங்க, ஜாக்ஸ் வந்து போலீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாடா சொல்கிறாங்க. சொல்லிட்டா என்னடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு பிளான் பண்ணி சொல்கிறேன். அவன் ஆல்ரெடி அவன் மேலே ஒரு கேஸ் இருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ஆல்ரெடி அவன் மேலே ஒரு கேஸ் இருக்கா. அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு இதுக்கு மட்டும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கியிருக்கான் சொல்கிறாங்க. என்னதுக்கு அந்த பொண்ணோட கேஸ் கொடுத்துருக்கா. அதில் அவன் தேடி தான் இருக்கும். அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல சொல்கிறாங்க. அவன் மட்டும் கிடைச்சான்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் நீ என்ன சொல்லக்கூடாது, இந்த கேஸ்லேயே அவனுக்கு உள்ள தர முடியுமா, அதாவது என் ஒயன் பேர் வராமல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க அந்த மணி கொடுக்குற இடத்துக்கு நம்ம ஒயனோட ஃபோன்லேருந்துட்டு ஜெஸ்ஸியோட ஃபோன்லேருந்தே டெக்ஸ்ட் பண்ணி இங்கே வர வைக்கிறாங்க. அவன் அந்த காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கான். பார்க்குறாங்க பாரு, ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டாக நான் கேட்டிருக்கேன், நீ பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜெஸ்ஸி டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலில் ஒரு பேஸ்க்கு வர வச்சிருக்காங்க. இங்கே ஜெஸ்ஸி மட்டும் தான் இறங்குற காரை விட்டு அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கா. ஃபைனலாக வந்துட்டு போலீஸ் சொல்கிறாங்க, ஒரு சூட் கேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பணத்தை எடுத்து ஒரு இடத்துல வந்து வைக்கிறா. இந்தா சொல்லிட்டு அவள் அந்த பக்கம் கொடுக்குறா. அந்த கையில் பணத்தை கொடு, இந்த கையில் இதை வாங்கிக்க சொல்லி அவங்க கொடுக்க நம்ம ஜெஸ்ஸி அப்படி வாங்கும்போது அப்போ இந்த கையில் சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க. நீ சொல்கிறாங்க. அப்படியே சுற்றி பார்த்தா எல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க. பார்த்தாங்க ஜேஹோப்பு ஷுகா நம்ம ஜேஹோ போயிட்டு அப்புறம் ஜங்குக்கு இருக்காங்க, அப்புறம் ஜாக்சன் இருக்காங்க, அவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 போலீஸ் இருக்காங்க. மாட்டினியா சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தானே அவன் இப்போ போலீஸ் கிட்ட சொல்லிட்டு நீ பகல சுத்தத்தே இடவே இல்லை சொல்லி பார்த்துட்டு 2 பேரும் பிடிச்சி அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அவங்க ஹேண்ட் காப் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நம்ம ஜாக்சன் தான் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிக்கிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. அந்த பென்ட்ரைவ் வேறு எங்கன்னா வச்சிருக்கேன், ஒரு காப்பி வச்சு சொல்கிறாங்க. இப்போ அவன் தான் அந்த பென்ட்ரைவை டக்குன்னு மவுத்துக்குள்ள போட்டுக்கிறான். இப்போ இவங்க தான் மவுத்தில் குத்துட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து கீழே விழுந்துருது மவுத்துலேருந்து. இங்கே பாரு எத்தனை பண்ணி உங்கள் லைஃப்பில் நீ விளையாடுவா சொல்லிட்டு இப்போ தான் அவரோட ஃபேஸில் என்ன யூஸ் பண்ணி சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. ஏன் ஏன்னா அவனை ஒய்ஃப் மேலே ட்ரீட் பண்ண சொல்லிட்டு அவன் அவ்வளோ இதாக திமிரா பேசுகிறான். நம்ம தான் அவ்வளோ அடி அடிக்கிறாரு, கை வலிக்கிற அளவுக்கு. அவன் ஃபேஸில் விட்டால் பள்ளி கொட்டிக்கும் போல அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. கோமா சும்மா விட மாட்டா சொல்கிறாங்க. நீ லைஃப் லாங் ஜெயில விட்டு வெளியே இருக்க சொல்கிறாங்க. அவன் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்போ எந்த கேஸில் உள்ள போறியோ இதை விட எக்ஸ்ட்ரா கேஸை போட்டு உன்னை வெளியே வரவிடாமல் பண்ணுறான். நீ ஆயிலுக்கும் ஜெயில் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் ஒய்யனோட முகத்தை கூட முடிக்கக்கூடாது, ஒய்யனோட ஷேடோ கூட ஒய்யன் மேலே படக்கூடாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. விட்டாலும் ஜெயிலில் ஒரு சம்மந்தம் கட்டிடுறான்னு சொல்லிட்டு